Hi guys, welcome back to my channel. Thank you for choosing to watch this video. இன்னைக்கு ஃப்ரைடே காலையிலேயே எந்திரிச்சு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிதுவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரைடேன்றதுனால வீடு கிளீனிங் இருக்கும், கிளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வீடு துடைக்கிறது, கிச்சன் கிளீனிங், அதுக்கப்புறமா வெசல்ஸ் வாஷிங், துணி இருந்துச்சு. சரி துணியும் துவைச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் துவைச்சாச்சு. அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு மேலே மாடியெல்லாம் கொஞ்சம் பெருக்கிட்டு, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நிறையவே மரத்துலேருந்து இந்த காஞ்ச பூங்கெல்லாம் கீழே விழுது. ஸோ விழுந்துட்ட பிறகு வீடு மாடி, அதுக்கப்புறமா கீழே இந்த ஸ்டேர் கேஸ்லலாம் நிறைய இந்த இலைங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே க்ளீன் பண்ணி வாரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. ஸோ அதில் வந்துட்டு அது உரமாக மாறி செடிக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா அதான் கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு சரி நம்மளோ குளிச்சுட்டு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு. மரம் வந்துட்டு வெயில் அப்புறம் அந்த இலைங்கெல்லாம் கீழே விழுதுன்னு சொன்னீங்களா, மரமே அப்கிரேட் ஆகுது. தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா புதுசாக அதவே நல்ல இலையை கொடுத்து அப்கிரேட் பண்ணோன்னு பார்க்குது. ஸோ மனுஷனா வந்து நம்மளும் ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. இதுதான் இன்னைக்கு கற்றுக்கிட்ட லெசன். மரத்து காஞ்சி போன இலைங்களில் வச்சு தென் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆயிடுச்சு. 11:30 1:30க்கு நான் வந்து லாகின் பண்ணணும். சரி அதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வச்சு ஏதாவது டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். சரி வை நாட் அ வீடியோ அப்படின்றதுனால வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. எதுக்கு இன்னைக்கு ஃப்ரைடே தானே, எல்லாத்தையுமே இன்னைக்கே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, நாளைக்கு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்துட்டு குழந்தை கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் சரி வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு. இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், என்னடா இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வெளியில் போகணுமா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்காது. ஸோ அதனால இன்னைக்கே பரவாயில்ல, என்னதான் ஆட்டோ காலையிலே எந்திரிச்சாச்சு, கடகடன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு வேலையை முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். எப்படியோ தால் வந்துட்டு நான் காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு சூடாக சாப்பாடு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சிக்கன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, சிக்கன்ல ஒரு கிரேவி மாதிரியா வைக்கலாம். மெயின் இன்கிரீடியண்டா வந்துட்டு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிட்டு அந்த டிஷ் பண்ணலாம் அப்படின்னு. நான் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது கழுவி எடுத்து வச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, டெண்டராக. ஸோ இதோட மேரினேஷன் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஸோ கரம் மசாலாவும் நான் இப்பயே போட்டுடுறேன். பெப்பர் பவுடர் இந்த டேபிள் ஸ்பூன், குட்டியோண்டு ஸ்பூனில் ஒரு 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுடலாம். நல்லா மிக்சிங் ஆகிட்டே இருக்கு. நல்லா மிக்ஸ் ஆன உடனே இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இப்போ கேர்டு போடுறதில்ல. ஸோ கேர்டு போடாமையே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேர்டு வந்துட்டு வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டாம். இல்லை சோயா சாஸ் கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை போடலாம். நம்ம வந்து குக் பண்ணுற போது நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால விட்டுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்கன் மேரினேஷன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டுறேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு, இது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகா, சீரகம்,
சோம்பு. சீரகம் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா சீரகம் 1, அதுக்கப்புறமா 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் அளவு கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருந்துச்சு. ஸோ 2 சின்ன வெங்காயம், இது இவ்வளோதாங்க அது இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ மேரினேஷன் நம்ம பண்ணி வச்சாச்சு. அது ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சீரகம் சோம்பு அது மட்டும் கொஞ்சோண்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போது நம்ம கட்டெல்லாம் பண்ணி வச்சாச்சு. நம்ம எப்படி நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு நான் காட்ட போகிறேன். இது புது மண் சட்டி நான் இது வாங்கினேன். இது வந்துட்டு நம்ம எங்கெங்க வாங்கினோம், இது டிமார்ட்ல தானே. டிமார்ட்டுக்கு போயிருந்தோமா, அங்கே நான் மண் சட்டி வாங்கணும்னு போவே இல்லை. மண் சட்டி பார்த்தாக்கா செம்ம கலெக்ஷன்ஸ். லூலு மால்லா, சாரிங்க லூலு மால். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஸோ டிமார்ட்ல லூலு மால். ஸோ லூலு மால் வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க மாதேபுரால. ஸோ அங்கே சும்மா ஒரு விசிட் போகும்போது பார்த்தா நல்லா இருந்துச்சு. இது யூனிக்காக தெரிஞ்சிச்சு எனக்கு, கருப்பு கலரில். இது ஒன்றும் பின்ன இன்னொன்று இது அதே மாதிரி தான். இது கொஞ்சம் சின்னது, இது கொஞ்சம் பெருசு. இது வாங்கினேன். யாருக்கெல்லாம் மண் சட்டி பிடிக்கும், யாருக்கெல்லாம் மண் சட்டி பார்த்தா வாங்கணும்னு ஆசை அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மண் சட்டியில் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடும் போது அந்த ஃபுட்டு இல்லை அந்த டிஷ்ஷும் ரொம்பவே டெலிஷியஸாக வரும். ஆஸ் பர் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அது சமைச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. அண்ட் காஃபி, மீன்வாயில் இந்த மிக்சி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நான் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையிலேருந்து காஃபி குடிக்கலையா. ஸோ சமைக்கும் போது எனக்கு காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். போட்டு வச்சிருவேன், நல்லா சுட சுட இருக்கும். சரி கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னா நல்லா ஆறியே போயிடும். அதுக்குள்ள நம்ம மறந்துடே போயிடுவோம். மறுபடியும் அந்த காஃபியை சூடு பண்ணி குடிக்கிறதுக்கு அப்படியே குடிச்சிடலான்னு எல்லா பக்கமும் குடிச்சிட்டு ஓடிடுவோம். இது யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுவேன், நீங்களும் அந்த மாதிரி காஃபியை சூடா போட்டு அதை ஆற விட்டு கபகபன்னு குடிக்கிறவங்களா இருந்தாக்கா. ஓகேவா. ஸோ மீன்வாயில் நான் சாப்பாடும் வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ்க்காக தால் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. அரிசி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ நம்ம சிக்கன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டைமும் பார்த்தா நல்லா 12 o'clock ஆயிடுச்சு. 12:30 ஆயிடுச்சு. நம்மளுக்கு டைம் இல்லை, இன்னும் ஒரு 1:15 நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாகின் பண்ண போகணும். என்னோட ஐடி வேலை என்ன அழைக்கிறது. ஸோ வாங்க சமைக்கலாம். ஸோ தேவையான அளவு எண்ணெய். நான் இதுல பட்டை லவங்கு அதெல்லாமே, பட்டை லவங்கம் இந்த ஏலக்காய் அதெல்லாமே எதுவுமே போடல. ஏன்னா நம்ம கரம் மசாலாவிலேயே எல்லாத்தையுமே அரைச்சிட்டு இருக்கேன்னா. ஸோ அதனால வந்துட்டு டைரக்டா நான் வந்து இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். சூடாகல இன்னும், ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் மண் சட்டியில. ஸோ மீன்வேல் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வெங்காயம் வந்துட்டு வதங்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ப்ரௌனிஷ் ஆக தேவையில்ல. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம ட்ரை சில்லி காஞ்ச மிளகாய் அதை ஆட் பண்ணிடுறோம். இதை ஆட் பண்ணும் போதே நான் லைனா இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி நான் எப்பயே போட்டுடுறேன். கொத்தமல்லி லாஸ்ட்ல கூட நீங்க போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சீரக பொடியும் சோம்பு பொடி அதையும் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு அலசி வச்சுட்டாக்கா நம்மளுக்கு வந்துட்டு சாமான் சேராது. மெயின் ப்ராப்ளம் இந்த லேடிஸ்க்கு இருக்கிறதே சாமான்லாம் நம்ம கழுவிடுவோம். சாமான் கழுவுறதோ வெசல் வாஷிங்க்கு இந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த வெசல் வாஷ் பண்ணிட்ட பிறகு அதை எடுத்து வைக்கணும் இல்லையா, அது ரொம்பவே கடுப்பா இருக்கும். எனக்கும் அந்த கடுப்பு அடிக்கடிக்கு வரும். அதனால என்ன பண்றதுன்னா செய்யும் போதே அடிக்கடி கொஞ்சம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் கிளீன் ஆயிடும். இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சிருவேன். ஸோ வந்து இது நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா அந்த ஸ்மெல் வருது. ஸோ இப்போ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. எவ்ரி ஃப்ரைடே ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே ஒரு 2 நாள் நம்மளுக்கு கேப் கிடைக்குமே, நல்லா கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு
டைம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இப்பெல்லாம் என்ன ஃபீல் வருதுன்னா, இந்த நோட்டீஸ் பீரியட்ல இருக்கும் போது எனக்கு என்னமோ மூடே வர மாட்டேங்குது. போகணும்னாலே இந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஜாலியா போவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு புடிச்சு தரதுன்னு இழுத்துட்டு போவோம். அழுந்துட்டே போவாங்கல்ல, அதே மாதிரிதான் நான் கூட அழுந்துட்டே போய் உட்காரணும். எப்படா 11 o'clock முடியும், எப்படா லாக் அவுட் ஆகும், அப்படி ஒரு ஃபீலிங் வரும். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ன்ற போது கொஞ்சம் ஓகே பண்ணலாமே, வை நாட் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா மந்த் எண்டா, இன்னைக்கு லாஸ்டா சேலரி வர டேட்டா, அதுக்காவது கொஞ்சம் நல்லபடியா உழைக்கலாமேன்ற மாதிரி ஒரு ஜாலி. வாங்க நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நான் வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் மேரினேட் ஆயிட்டு கொஞ்சம் நல்லா ஊறுறதுக்கு. இப்ப சிக்கனையும் சேர்த்தாச்சு. நல்ல ஸ்மெல் வருது. மேல மேல வருது. நல்ல ஸ்மெல். நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அது கம்மியா தான் நம்ம ஆட் பண்ணேன். உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப வந்து கொத்தமல்லி, தனியா பவுடர், அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் சேர்க்கறதுக்காக நான் வந்து சில்லி பவுடர் அதுவும் ஆட் பண்றேன். ரொம்ப கொஞ்சமா தான், ஒரு 1/2 teaspoon. இல்லைன்னா இது கொஞ்சம் காரம் கம்மி, அதனால நான் 1 சேர்க்கிறேன். ஆயிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு, இதுல சிக்கன்ல இருந்தே நமக்கு தண்ணி வரும், அந்த தண்ணி கொஞ்சம் வெளியில வரட்டும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர், இல்ல அப்படின்னா மூடி விட்டு இந்த தண்ணியிலேயே நல்லா வேகட்டும் அப்படின்னு நல்லா பெரட்டி விட்டுருவோம். இந்த மண் சட்டின்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு அது அடி பிடிக்கிற சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம அடிக்கடிக்கு நம்ம அந்த வெசல்ஸ் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கணும், கரெக்டா இருக்கா இல்ல அடி பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு அப்படின்னு பார்க்கணும். நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணும் இது. ஸோ இப்போ இந்த டைம்ல வந்துட்டு நான் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிடுறேன். நான் இதுல ஒரு மூடி தான் சோயா சாஸ் போடுறேன். ஸோ போதும். நல்ல ஒரு ஜென்டில் மிக்ஸ் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லதா கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே யம்மியா இருக்கு, பசி வருது இப்பவே. ஸோ இதுல நான் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டி இருக்கு, கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு நான் இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சோண்டு ஊத்திடுறேன். ஊத்திட்டு சிக்கன் வேகணும், பெரிய பெரிய பீசஸா இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால இப்போ மூடி வச்சிடலாம். மூடிட்டு இதுக்கப்புறமா இதோட நம்ம லாஸ்ட் திறக்கும் போது நம்மளோட டிஷ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதுக்கேத்த மாதிரி மூடியை ஒன்று போட்டுட்டு மூடி வச்சிருவோம். இங்க பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளேம்லயே இது குக் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம லாஸ்டா ஓப்பன் பண்றது வந்துட்டு இது ஃபினிஷ் ஆயிட்ட பிறகுதான் நம்ம ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்னு. ஹே கைஸ், நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போதான் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி ஒரு 2 minutes ஆயிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம மண் சட்டியில பண்றதுனால இங்க பாத்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னுமே அது வந்துட்டு அடங்கல, கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சிக்கன் பார்க்கவே எவ்வளோ டெலிஷியஸா கலர்ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நம்மளோட ரசம் ரைஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஷ் இல்லைன்னா சைட் டிஷ்ஷா நம்ம சும்மாவே சாப்பிட கூட அவ்வளோ யம்மியா இருக்கும். ஸோ நீங்களும் பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு குக் பண்ணிட்டு
எப்படி வந்துச்சு, நீங்க ட்ரை பண்ணீங்களான்றதும் சொல்லிடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல்ல மட்டும் அப்படியே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுடாதீங்க. So please do subscribe our channel. Until then, it's bye from Musafa and Shali. See you on next video.